ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இது வந்து ஒரு சின்ன ட்ராவல் vlog, பெங்களூர் டு திருநெல்வேலி. ஸோ எனக்கு இன்றைக்கி தான் வந்து ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதனால் இன்றைக்கே கிளம்பியாச்சு. நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெயினில் தான் போகிறோம். வீட்டிலேருந்து நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்நாக்ஸு, ஃபுட்டு என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் இவங்களுக்கு வெளியில் கொஞ்சம் வாங்கிடணும். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக அந்த மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சிப்ஸு, இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. இப்போ எங்கள் ஊரில் திருநெல்வேலியிலேருந்து திருப்பி எங்கள் ஊர் வந்து திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அதுக்கு ஒரு 3 years ஆகும். ஸோ நான் ட்ரெயினுக்கு டின்னருக்கு என்ன பேக் பண்ணியிருந்தேன்னா, மத்தியானமும் அதுதான் செஞ்சுருந்தேன். புதினா சாதம், அப்புறம் கொஞ்சம் பன்னீர் கிரேவி பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையே செஞ்சு பேக் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீக் அம்மா வந்துருந்தப்போ கொஞ்சம் பனங்கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதையும் கொஞ்சம் அவிச்சு எடுத்துருந்தேன் ட்ரெயினில் சாப்பிட்றதுக்காக. இப்போது இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மார்னிங் 4:30க்கே வந்தது. எங்களுக்கு அது தெரியாது. ட்ரெயினில் தான் ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்போ வந்து 4:30க்கெலாம் வந்தாச்சு. அப்புறமா வந்து ஆட்டோ சொல்லியிருந்தோம். இங்கே இருக்க ஆட்டோனால் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் தான். அதுக்கப்புறமா எப்போவுமே வருவாங்க ஒரு அண்ணா, அந்த அண்ணா வந்திருந்தாங்க. 4:30, 5:40க்கெலாம் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு 2.5 hours ஆகும் எங்களுக்கு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்தாலே ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இங்கே இருக்க அந்த வடை, சமோசா, பஜ்ஜி அதெல்லாம். அப்புறம் இந்த ஊர் வந்து ஆழ்வார் திருநகரி. அங்கே வந்து அந்த ஆட்டோன்னா சொன்னாங்க இங்கே நல்லாயிருக்கும்னு. அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு வடை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சமோசாலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. காஃபி அதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா திருப்பி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 7 அப்படி ஆயிடுச்சு. 7:30 அப்படி ஆயிடுச்சு. இதுவும் அந்த ஊர் தான், அது பக்கத்தில் இருக்க ஊர். இதில் தெரிகிற ஸ்கூல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த சிங்கம் படத்தில் வர்ற ஸ்கூல் நாசரேத்தில் இருக்குது, அந்த ஸ்கூல் அது. அப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதுலேருந்து ஒரு 10 minutesல எங்கள் ஊர் வந்துடும். ஒரு வருஷத்தில் 2 வாட்டி அப்படி வருவேன். எத்தனை வாட்டி வந்தாலும் இந்த ஊருக்கு வர்றது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பிடிக்கும். பச்சை பச்சையாக எல்லாம் பார்க்குறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் ஊரோட என்ட்ரன்ஸ். ரொம்ப ஒரு சின்ன கிராமம் எங்கள் ஊர். இங்கே வந்து இப்போ ஒரு கோயில் வரும். அது வந்து ஒரு ஃபேமஸ் கோயில். இது பங்குனி உத்திரத்துக்கு இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். சுந்தர நாட்சி அம்மன் கோயில் இது. நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது. இது பார்த்திங்கன்னா கீழே மண்ணுக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும் கோயில். மேலே அப்படி இருக்காது, ரொம்ப கீழே இருக்கும். இன்னும் கீழே இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் மேலே உயர்த்தியிருக்காங்க. இப்போ நம்ம வீடு வரப்போகுது. வீடு இல்லை, தோட்டத்துக்குள்ளே போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போனோம். நாங்கள் தோட்டத்து வழியாக தான் போவோம். இந்த கேட் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங். வந்துட்டோம், அப்படி ஊருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். அம்மா சாவி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. அவ்வளோதான், வந்தாச்சு. இது எங்களோட தோட்டம். இங்கே இந்த வழியாக நாங்கள் போவோம். வீடு பக்கத்தில் இருக்குது. இங்கே இந்த வழியாக போவோம், ஏன்னா சுற்றிட்டு போக வேண்டான்னு. ஓகே, எனக்கு வந்து ஒரு 1 month லீவ் இருக்குது. 1 monthல ஒரு 20 days நான் இங்கே தான் இருப்பேன். நான் வந்து நம்ம ஜூன் அகாடமிக் இயர்லேருந்து நான் வெயிட் பண்ணுறது இந்த ஹாலிடேஸ்க்காக தான். ஸோ அவ்வளோதான், இந்த vlog முடிஞ்சது.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.